ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் டிஎன்டிகே கேமர். இன்றைக்கான வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவ் போடுறப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரே டவுட் என்னென்னா, ப்ரோ என்ன ஆப்பில் ப்ரோ லைவ் போடுறீங்க, என்ன ஆப்பில் லைவ் போடுறீங்க, இதை தான் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னால் லைவில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் ப்ரிசம் ஆப்புன்னு சொல்லி விட்டுருவேன், ஆனால் அதில் எப்படி ப்ரோ போடுறதுன்னு அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க நம்மக்கிட்ட. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் கொஞ்சம் உங்களுக்கு என்னன்றது புரியும், ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்பில் லைவ் போகிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைப் இருக்கணும், ஓகேவா? 50 சப்ஸ்கிரைபுக்கு மேலே இருக்கணும். மறக்காமல் எல்லோரும் ஒரு 3 ஷார்ட்ஸ் 4 ஷார்ட்ஸ் போட்டுருங்க. 50 சப்ஸ்கிரைபு, 3 ஷார்ட்ஸ் இல்லை 4 ஷார்ட்ஸ் இருக்கணும். சரி வாங்க, ஃபஸ்ட் அந்த ப்ரிசம் லைவை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை ப்ரிசம் ஆப்பு தான், ஓகேவா? நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ப்ரிசம் ஆப்பு. மொபைலில் தான் லைவ் போகிறத பற்றி நான் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு போய் ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுலேயே ஒரு ஆப்பு, இந்த ஆப்பு தான். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு ஓப்பன் கேட்குது. உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும், ஓகேவா? ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லோரும். ஓப்பன் கேட்கும், இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் கேட்கும். அந்த ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ யூடியூப்பில் தான் லைவ் போட போகிறீங்க. ஆனால் நம்ம யூடியூப் லைவ் போகிறதுக்கு கூகுள் அக்கௌண்ட்டு தான் கொடுக்கணும், ஓகேவா? எல்லோரும் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் எல்லாமே அதில் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் ஜிமெயில் அதில் இருக்கோ அந்த ஜிமெயிலை நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஜிமெயில் கொடுத்து ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி ஓகேன்னு கேட்கும். அந்த ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க. எல்லாமே மைக்கு, ஆல் ஃபோட்டோஸு எல்லாமே அலோவ் கொடுத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீன் உள்ள வந்துடலாம். ஸ்க்ரீன் உள்ள பார்த்தீங்கன்னா இதில் தான் லைவ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் லைவ். நம்ம ஷார்ட்ஸ் லைவ் தான் போட போகிறோம், ஓகேவா? நம்ம நிறைய யூடியூபர்ஸ் ஷார்ட்ஸ் லைவ் தான் போடுவாங்க. ஏன்னா ஃபுல் லைவ் போட்டால் ரெக்கமெண்ட் ஆகாதனால ஷார்ட்ஸ் லைவ். இங்கே ரேஷியோ இருக்கும். அதில் 16:9 இருக்கும். அது கொடுக்காம பக்கத்தில் இருக்கிறத கொடுத்துக்கோங்க. இது 16:9 பார்த்தீங்கன்னா ஃபுல் லைவ். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் லைவ், ஓகேவா? இது ப்ரோடேட் லைவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம்மிங் ஜோனு, லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் செட்டிங்னு இருக்கும், அது கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் எடிட்டிங்னு ஒன்று இருக்கும். அதிலே அந்த செட்டிங்ஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா? அந்த செட்டிங்ஸ் ஊற்றினா ஸ்க்ரீன் எடிட்டிங் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சபே இந்த மாதிரி லைவ் போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தேவைப்படும். உங்களுக்கு நான் ஃப்ரீ ஃபயர் லைவ் போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள் அந்த ஃபோன் ரொட்டேட் மாதிரி, அந்த ரொட்டேட்டு கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஜூம் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்க போடுறோம். ஓவர்லே இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம சேட் எதனா வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேட்டில் போனீங்கன்னா சேட் எடுத்து அங்கே வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டில் வந்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக் சேனலு இந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். இதில் நம்ம போயிட்டு நம்ம டிஎன்டிகே கேமர் அப்படின்னு போட போகிறோம். நம்ம டிஎன்டிகே கேமர்னு போட்டிங்கன்னா அது நம்ம ஆட் கொடுக்கணும். மேலே இருங்க, வெயிட் பண்ணுங்கள், வரும் பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டிஎன்டிகே கேமர் அப்படின்னு சர்ச் பண்ணிடுறோமா? சர்ச் பண்ணிவிட்டு நம்ம கலர் வேணும்னா கீழே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நான் காமிக்கல. ஆட் இருக்கும். ஆடு கொடுத்திங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். நீங்கள் எந்த இடத்துல வச்சுக்கணுமோ அது மூவ் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு அது தேவையில்லாது. இப்போ நம்ம ஓவர்லே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓவர்லேக்கு பார்த்திங்கன்னா இமேஜ்னு இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கன் போட்டு இமேஜ்னு இருக்கும். அந்த இமேஜில் வந்திங்கன்னா எல்லா இதுவுமே இருக்கும். நம்ம நம்மளுக்கு தேவையானது நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெயின் இந்த ஃபோட்டோ தான் வைக்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மூலிகை எடுத்துகிட்டு போய்ட்டுங்க. ஒரு மூலிகை எடுத்துகிட்டு போயிட்டு அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கீழே லாஸ்ட்டில் காமிக்கும். அந்த பாக்ஸ் எடுத்திங்கன்னா ஜூம் ஆகும், ஓகேவா? நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓவர்லே நான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கினா உங்களுக்கும் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கேமு கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கேமு ஃபுல்லாக ரிமூவ் இது பண்ணிட்டு ரொம்ப சின்னதாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கேம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓவர்லே எடிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓவர்லே நெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஒரு ஓவர்லே வைக்கணும். நான் ஒரே ஓவர்லேவே 2 கீழே மேலே 2மே வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஓவர்லே வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஓவர்லே நம்ம அதே ஓவர்லே ரிட்டன் எடுத்துக்கலாம். அதே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா செட் பண்ணிடலாம். செட் பண்ணியாச்சா? இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஷார்ட்ஸ் லைவ், ஓகேவா? எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஷார்ட்ஸ் லைவ் எடிட் பண்ணிட்டோம். ஷார்ட்ஸ் லைவ் எடிட் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ப்ரோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, இப்போ எப்படி ப்ரோ நான் ஷெட்யூல்டு போடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்பீங்க. சரி வாங்க, அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ ரெடின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி வரும். நீங்கள் யூடியூப் கொடுத்து கனெக்ட் டு யூடியூப் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் ஜிமெயிலெலாம் கேட்கும். ஜிமெயில் எந்த யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கீங்களோ அந்த ஜிமெயில் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என் ஜிமெயில் போட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் ஜிமெயிலெலாம் போட்டு பாஸ்வேர்டு போட்டு இதில் வந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா நான்
டிகே கேமர் இஸ் பேக்குன்னு போடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டிகே கேமர் இஸ் பேக்குன்னு போட்டுடுறேன். பேக் போட்டு எமோஜி ஒன்றுனா எமோஜி ஹேஷ்டாக்கு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் எப்படி கற்று பார்த்தீங்கன்னா சைடில் தம்ப்லைன் இருக்கும். அது கொடுத்து உங்களுக்கு என்ன தம்ப்லைன் வேணுமோ அந்த தம்ப்லைன் நீங்கள் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. எடிட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னென்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து என் யூஐடி மட்டும் போட்டுக்கிறேன். ஹேஷ்டாக் வேணுன்னா ஹேஷ்டாக் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் என் யூஐடி போட்டுக்கிறேன். என் யூஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதை நான் போட்டு சேவ் கொடுத்துக்கணும். மேலே வந்து இருக்கும் சேவ்னு ஒன்று இருக்கும். நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நான் சேவ் கொடுத்துட்டேன். ஓகேவா. சேவ் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் போகிறதா அன்லிஸ்ட்டில் போகிறதா இருந்திருக்கும். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா லைவ் வந்து நான் போகிறதா இருந்தால் பப்ளிக்கில் போட்டு போய் நான் அன்லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் பப்ளிக்னு போட்டுக்கோங்க. பப்ளிக் போட்டால் தான் எல்லாருக்கும் ஷோ ஆகும். அன்லிஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறவங்களுக்கு வரைக்கும் தான் அந்த லைவே போகும். ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து பப்ளிக் போட்டுக்கோங்க. நான் அன்லிஸ்ட் போட்டுக்கிறேன். இது வந்து கிட்ஸுக்கா இல்லை பெரியவங்களுக்கான்னு கேட்குறாங்க. நம்ம லைவ் வந்து கிட்ஸும் பார்ப்பாங்க பெரியவும் பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து நோ மேட் ஃபார் கிட்ஸ் அது கொடுத்துக்கலாம். அது கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டன்சி தான் பார்க்க போகிறோம். நம்ம லைவ் வந்து நம்ம சொன்ன உடனே அடுத்த ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே வரணுமா. அது பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அது கீழே கற்று மற்றது எல்லாமே அப்படியே வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கும். அது எனேபிள்லேயே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கோ லைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸு கீழே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளியரன்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. கிளியரன்ஸை கொடுத்து அது என்ன வேணுமோ வச்சுட்டு அடாப்டிவ் பிரைட்னஸ்னு இருக்கும். அதெல்லாம் அப்படியே வச்சுருங்க. அடாப்டிவ் குவாலிட்டி எல்லாமே அப்படியே வச்சுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனில் போடுறதா இருந்தால் 5000க்கு மேலே வைக்காதீங்க. ஓகேவா. 5000க்கு கீழே வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பிட் ரேட்டு தான், எதுவும் இல்லை, பெருசாலாம் எதுவும் ஆகாது. நீங்கள் கிளியரன்ஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கோ லைவ் அப்படின்னு இருக்கும். இது நம்ம லைவ் போட்டது அது இங்கே இருக்கா. இப்போ நம்ம கோ லைவ் கொடுத்தோன்னா எஸ் கேட்கும். எஸ் கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம யூடியூப்லேருந்து நம்ம லைவ் ஓகே ஆகிடும். ஓகேவா. ஒரு 10 செகண்ட் டைமிங் கூட 10 செகண்ட் முடிஞ்சிச்சுன்னா உடனே லைவ் ஓகே ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம லைவ் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவ் ஸ்டார்டிங் சீம் வேணும்னா அது வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் சீம் வந்துடும். மேலே வந்து 3 ஐக்கான் இருக்கும். அந்த 3 ஐக்கான் நீ கிளிக் பண்ணிட்டு ப்ளூடூத் எது வேணுமோ அதை ஆன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலோ கேட்கும். அலோ கொடுத்துட்டு அவ்வளோதான் கைஸ். ப்ரிசம் லைவ் வந்து ஓகே ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு போங்க. எவ்வளோ பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க